தமிழ்நாட்டில் கருக்கலைப்பில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? ஏ. சென்னை, பி. சேலம், சி. ஈரோடு, டி. கிருஷ்ணகிரி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சென்னை. கீழம்பாக்கம் பேருந்து முனையத்திற்காக தொடங்கப்பட்ட செயலி எது? ஏ. KNPT, பி. KTPT, சி. KCPT, டி. KPPT. சரியான பதில் ஆப்ஷன் சி, KCPT. முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஏ. தமிழ்நாடு, பி. குஜராத், சி. பஞ்சாப், டி. மணிப்பூர். சரியான பதில் ஆப்ஷன் பி, குஜராத். சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயந்தி கடைபிடிக்கும் தினம் எது? ஏ. பிப்ரவரி 4, பி. மார்ச் 12, சி. நவம்பர் 17, டி. ஜனவரி 23. சரியான பதில் ஆப்ஷன் டி, ஜனவரி 23. எந்த ஆண்டு சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டது? ஏ. 2025, பி. 2022, சி. 2023, டி. 2024. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 2025. தேசிய பெண்கள் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கும் தினம் எது? ஏ. ஆகஸ்ட் 19, பி. ஜனவரி 24, சி. ஏப்ரல் 25, டி. மார்ச் 19. சரியான பதில் ஆப்ஷன் பி, ஜனவரி 24. ஆளுநர் மாளிகை பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஏ. மக்கள் பவன், பி. மக்கள் இடம், சி. படேல் பவன், டி. சாஸ்திரி பவன். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, மக்கள் பவன். தற்போது முட்டை உற்பத்தியில் தமிழ்நாடு பிடித்துள்ள இடம் எது? ஏ. 1, பி. 2, சி. 3, டி. 4. சரியான பதில் ஆப்ஷன் பி, 2. தற்போது இறைச்சி உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஏ. தமிழ்நாடு, பி. பீகார், சி. மேற்கு வங்கம், டி. கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் சி, மேற்கு வங்கம். உலகில் பால் உற்பத்தியில் முதல் இடம் பிடித்த நாடு எது? ஏ. அமெரிக்கா, பி. சீனா, சி. பிரேசில், டி. இந்தியா. சரியான பதில் ஆப்ஷன் டி, இந்தியா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கும் நாள் எது? ஏ. ஜூன் 12, பி. டிசம்பர் 1, சி. ஆகஸ்ட் 16, டி. நவம்பர் 3. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். தமிழ் தாய் சிலை எந்த ஊரில் நிறுவப்பட உள்ளது? ஏ. சென்னை, பி. தஞ்சாவூர், சி. மதுரை, டி. திருச்சி. சரியான பதில் ஆப்ஷன் சி, மதுரை. இந்தியாவில் மிகப்பெரிய காற்றாலை சக்தி அமைந்துள்ள இடம் எது? ஏ. பனங்குடி, பி. செட்டிக்குளம், சி. நாங்குநேரி,
டி கயத்தாறு. சரியான பதில் ஆப்ஷன் பி செட்டிக்குளம். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஏ சென்னை, பி கோவை, சி மதுரை, டி தஞ்சாவூர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நாடாளுமன்ற தொகுதி எத்தனை? ஏ 21, பி 19, சி 39, டி 27. சரியான பதில் ஆப்ஷன் சி 39. 10+2+3 என்ற கல்வி முறையை தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்ட ஆண்டு எது? ஏ 1966, பி 1976, சி 1978, டி 1980. சரியான பதில் ஆப்ஷன் சி 1978. மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது? ஏ திருச்சி, பி காரைக்குடி, சி சிவகங்கை, டி சென்னை. சரியான பதில் ஆப்ஷன் பி காரைக்குடி. சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தின் மொத்தம் நீளம் எவ்வளவு? ஏ 150 கிலோமீட்டர், பி 350 கிலோமீட்டர், சி 230 கிலோமீட்டர், டி 260 கிலோமீட்டர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ 150 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? ஏ 1,50,100 சதுர கிலோமீட்டர், பி 1,70,70,40 சதுர கிலோமீட்டர், பி 1,30,058 சதுர கிலோமீட்டர், டி 1,90,000 சதுர கிலோமீட்டர். சரியான பதில் ஆப்ஷன் சி 1,30,058 சதுர கிலோமீட்டர். மும்மொழி திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஏ 1969, பி 1965, சி 1960, டி 1975. சரியான பதில் ஆப்ஷன் பி 1965. தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையின் நீளம் எவ்வளவு? ஏ 1043 கிலோமீட்டர், பி 1056 கிலோமீட்டர், சி 1076 கிலோமீட்டர், டி 1066 கிலோமீட்டர். சரியான பதில் ஆப்ஷன் சி 1076 கிலோமீட்டர். தேங்காய் தண்ணீர் குடித்தால் எந்த நோய் குணமாகும்? ஏ புற்றுநோய், பி சர்க்கரை நோய், சி ஆஸ்துமா, டி இரத்த அழுத்தம். சரியான பதில் ஆப்ஷன் டி இரத்த அழுத்தம். அதிக கோடை வெப்பநிலையை தாங்கக்கூடிய விலங்கு எது? ஏ நாய், பி ஆடு, சி கழுதை, டி பன்றி. சரியான பதில் ஆப்ஷன் பி ஆடு. அதிக பழங்களை விளைவிக்கும் நாடு எது? ஏ இந்தியா, பி ஜப்பான், சி சீனா, டி ரஷ்யா. சரியான பதில் ஆப்ஷன் சி சீனா. எந்த பூச்சிக்கு அதிக கண் பார்வை உள்ளது? ஏ கொசு,
பி பட்டாம்பூச்சி, சி ஈ, டி தட்டான்பூச்சி. சரியான பதில் ஆப்ஷன் டி தட்டான்பூச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இப்போ கிவ்வேக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்துலாம். இந்த வீடியோவில் வந்து கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த கொஸ்டினுக்கு சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து 1லேருந்து 3 கொஸ்டினுக்குள்ளேருந்து நம்ம வந்து கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த கொஸ்டின் சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிவ்வேக்கான ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற இன்னையிலேருந்து 10 நாளுக்குள்ளே, அதாவது இந்த டேட் பப்ளிஷ் பண்ணுற இன்னையிலேருந்து கரெக்டாக 10 நாளுக்குள்ளே வந்து 10,000 வியூஸ் போயிருந்தால் உங்களுக்கு சிறப்பு பரிசாக கொடுக்க போகிறோம். என்ன பரிசு நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து 10,000 வியூஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட சேனல்லேயே வந்து இதுக்கான தனியாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து போடுவேன். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால் 10,000 வியூஸ் 10 நாளுக்குள்ள 10,000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிளாங்க. அப்படி 10 நாளில் 10,000 வியூஸ் போகல அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வே வந்து கேன்சல் பண்ணிடுவோம். அந்த கிவ்வே வந்து இருக்காது. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிவ்வேக்கு ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நம்ம இன்னொரு குயிஸ் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.